தமிழ்நாட்டுக்கு சொந்தமான வனப்பகுதியில் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் ஒன்று இருந்துச்சு. இங்கே ஒரு 20 பேர் இருந்தாங்க. அதில் அதிகம் பெண்களும் ஒரு சில ஆண்களும் தான். இவங்களை பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டவங்களும் ஆதரவில்லாதவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் 50-55 வயசுக்கு மேலே உள்ளவங்களாகவும் இருக்கிறாங்க. ஒரு 35 வயசு உள்ள ஒரு பொண்ணும் அங்கே இருக்குது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டேவும் நீ தான் சமைக்கணும், நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்டும் சாப்பிடாமையும் இருப்பாங்க. வெளியிலிருந்து கொண்டு வந்து கொடுக்குறவங்க சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி தான் அந்த முதியோர் இல்லத்தில் வாழ்கிறாங்க. இதை நடத்துகிறவங்க கொஞ்சம் கண்டிப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. தினமும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்பாங்க. இவங்க சிட்டிக்குள்ளே இன்னொரு முதியோர் இல்லம் இருக்கிறதுனால அதை பராமரிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அதனால் முழு பொறுப்பும் இங்கே இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்க. அந்த இடத்துக்கு இவங்கள கவனிக்கிறதுக்காகவும் சமைக்கிறதுக்காகவும் ஒரு கணவன் மனைவி வர்றாங்க. அவங்களுக்கும் ஒரு 55 வயசு இருக்கும். சேவையாக செய்யலாம்னு சொல்லி வர்றாங்க. வந்தவங்க இங்கே இருக்கிறவங்களோட கதைகளெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு மனசு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. இனிமேல் காலமெல்லாம் இவங்களோட இருக்கணும், இவங்களை சந்தோஷப்படுத்தணும் நினச்சாங்க. இந்த கணவன் மனைவியும் அந்த நடத்துகிறவங்க போன பின்னாடி அவங்களோட சேர்ந்து எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக ஏதாவது பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா ஒவ்வொருத்தராக பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஒரு சிலர் பாட்டு பாடுவாங்க, கதைகள் சொல்லுவாங்க, புராணங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசி சிரிப்பாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வாய் விட்டு சிரிச்சு பல காலம் ஆகி போச்சு, நீங்கள் வந்த பின்னாடி தான் ரொம்பவும் சந்தோஷமாக. இதெல்லாம் நடத்துனர் இருக்கிறப்ப செய்ய மாட்டாங்க. அவங்க வந்துட்டு போன பின்னாடி தான் இவங்க இந்த மாதிரி உல்லாசமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களோட குறைகளை கேட்டு நான் பிறக்கிறப்ப நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க கூடயே பிறந்தாங்க, தனித்தனியாக தானே பிறந்தோம், தனித்தனியாக தானே ஒரு நாள் நம்ம போக போகிறோம். அதனால் பெத்த பிள்ளைங்களை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ இங்கே இருக்கிறோமா சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி எதுக்கும் கவலைப்படாமல் இருக்கணும். அங்கே இருந்தவங்களோட மனசில் இருந்த சுமையெல்லாம் அவங்களுக்கு குறைஞ்சி போச்சு. அங்கிருந்த 35 வயசு உள்ள பொண்ணுக்கு கூட பிறந்த அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அம்மா அப்பா தன்னோட அக்கா. அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன், நல்லாவே சம்பாதிச்சார். பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சார். பெரிய பொண்ணு நல்ல முறையில் படிச்சிச்சு. சின்ன பொண்ணுக்கு படிப்பே மண்டையில் ஏறலை. அதை என்ன சொல்கிறதுனா ஒரு வெகுளித்தனமான பொண்ணுன்னு, கொஞ்சம் புத்தி இல்லாத பொண்ணு மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு, தன்னை அலங்காரப்படுத்த கூட தெரியாத ஒரு பொண்ணு. எல்லாரோடையும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்க அம்மா அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அந்த பொண்ணை படிக்க வைக்கவே முடியலை. பொண்ணுக்கு ஞாபக சக்திங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால படிப்பு மேலே அதிக ஈடுபாடே இல்லாமல் போயிருச்சு. அந்த பொண்ணோட அப்பா திடீர்னு மாரடைப்பால் இறந்து போகிறாரு. இந்த அம்மா இருக்கிற பணத்தை வச்சு பெரிய பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணிவிட்டு அந்த வீட்டையும் அந்த பொண்ணுக்கே எழுதி கொடுத்துட்றாங்க. எங்கள் 2 பேர்த்தையும் காலமெல்லாம் கடைசி வரை நீயே பார்த்துக்கன்னு சொல்லி அந்த வீட்டையும் எழுதி கொடுத்துட்றாங்க. பெரிய பொண்ணு பேராசிரியராக வேலை பார்க்குது. தன்னோட தங்கச்சியை எப்போவுமே வீட்டை விட்டு வெளியே வராத, ஏன்னா யார் கேட்டாலும் இதை என் தங்கச்சின்னு கூட சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணை அந்த மாதிரி அவங்க அக்கா நடத்துனா. யார் வந்தாலும் கூறுகட்டத்தனமாக எல்லாரோடையும் பேசுறது சிரிக்கிறது இதெல்லாம் பார்த்து அவங்க அக்கா இந்த ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டு உன்னை அடிக்கடி பார்த்துக்குறோம், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் 10 வருஷமாச்சு அந்த பொண்ணை யாருமே பார்க்க வரல. அந்த பொண்ணோட அம்மா கூட ஒரு தடவை பார்க்கவே இல்லை. இந்த பொண்ணு தான் அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு துணி துவைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் அந்த பொண்ணு தான் செய்வா. சில நேரம் அவங்க வயிற்றுப்போக்காயிட்டாலும் அதை கழுவி சுத்தம் பண்ணுறது, கொஞ்சம் கூட மனசு சங்கடப்படாமல் சந்தோஷமாக அந்த பொண்ணு அந்த வேலையை கவனிப்பாள். இதனாலேயே அந்த கணவன் மனைவிக்கு அந்த பொண்ணை ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இந்த வயசுலேயே இப்படி ஒரு சூழ்நிலையில் தாயும் சகோதரியும் புறக்கணிச்சிட்டாங்களேங்கிற அந்த பொண்ணை ரொம்பவும் பாசமாக வச்சுக்கிட்டாங்க. சில நேரம் அந்த பொண்ணு சொல்லி அழுகும், என்னோட அம்மாவாவது என்னை பார்த்துருக்கலாமே, நான்லாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், செத்துடலாம் அப்படின்னலாம் சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறப்போ, உனக்கு அம்மா அப்பாவா நாங்கள் இருக்கிறோம், நீ கவலையே படாத, நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும்னா எரிபொருளே கிடையாது, வெளியில் போய் கொஞ்சம் விறகுகளை பொறுக்கிட்டு அடுப்பில் வச்சு தான் நீங்கள் சமைச்சு போடணும், அதனால்
2 நாளைக்கு ஒருக்க ஒரு 4 பேர் சேர்ந்து வெளியே போய் கொஞ்சம் விறகுகள்லாம் பொறுக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த முதியோர் இல்லம் மலை பிரதேசத்தில் இருக்கிறதுனால இது நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க தான் கொண்டு வந்து ஏதாவது சாப்பாடுகள், டிஃபனு, பழங்கள், இனிப்புன்னு கொடுத்துட்டு போவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கள்னு நிறையா வரும். ஆனாலும் அங்கே வந்து அளவு சாப்பாடு தான். சிலர் எதுவும் பண்ணி கொண்டு வர முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா அந்த நடத்துகிறவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நல்லபடியாக சமைச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு தான் இவங்களுக்கு விசேஷமான சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். ஒரு நாள் அவங்க வீட்டில் ஏதோ விசேஷம்னு சொல்லி ஒரு குடும்பமே வந்து சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த முதியோர் இல்லத்தை நடத்துகிறவங்க அவங்க இருக்கிறப்போ இலையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த 20 பேரும் வாழ்த்துகள் சொல்கிறாங்க. அவங்களும் இன்னும் 2 இடம் இருக்குது, ஆசிரமங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகணும், அதனால் நீங்களே பரிமாறிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இந்த நடத்துனர் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரோடைய இலைகளையும் எடுத்து வச்சுட்டு இப்போ சமைச்சு வச்ச சாப்பாடு இருக்குல்ல அதை சாப்பிடுங்கட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாருடைய முகமும் அப்படியே வாடி போச்சுங்க. ஒரு சின்ன குழந்தையாட்டம். அந்த வயசில் ஏதாவது கிடைக்காதா, சாப்பிட மாட்டோமாங்கிற ஒரு நிலையில் தான் அவங்க தனிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் மனசு எவ்வளோ வலிக்கும். இதை சொல்லி வேதனைப்படுறப்போ அந்த கணவன் மனைவி சொல்கிறாங்க, உங்களை பெத்த பிள்ளைங்களே கைவிட்டுருச்சு, அப்படி இருக்கையில் இவங்க தங்குறதுக்கு இடமாவது கொடுத்து இந்த சாப்பாடாவது கொடுக்குறாங்கல்ல, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கங்க, இதையெல்லாம் நினைக்காதீங்க, கவலையை விடுங்க. மறுநாள் ஒரு கணவன் மனைவி பைக்கில் வர்றாங்க. இங்கே இருக்கிறவங்கள பார்க்கணும், நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு பில்லு எவ்வளவாகும் அப்படின்னு கேட்டு வர்றாங்க. அவங்க வர்றதுக்கு 2 நாள் ஆகும். சரி, 2 நாள் கழித்து வந்தே நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் இப்போ கொஞ்சம் பணம் தர்றோம், இதை இவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. நாங்கள் இந்த பக்கம் வர்றப்ப தான் இப்படி ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறத பார்த்தோம், நாங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலை, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் தனிப்பட்டு உங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாது, இதை நடத்துகிறவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாக போயிடும், அதனால எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த கணவன் மனைவி மறுக்கிறாங்க. நீங்கள் இதை கொடுங்க, நான் கொடுத்தேன் சொல்ல மாட்டேன், இவங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உடனே அந்த அம்மாவோட கணவர் 1 கிலோமீட்டர் மலைக்குள்ளே போகிறாரு. இல்லை சிக்கன் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து அதை நல்லபடியாக சமைச்சு அவங்கள சாப்பிட வைக்கிறாரு. அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இது ஒரு சாதாரண விஷயமா கூட தெரியலாம், ஆனால் ஒரு நடு காட்டுக்குள்ளே யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற முதியோர் இல்லங்களுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கறத முழுமையாக அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா 10 நிமிஷம் அங்கே இருந்து பார்த்துட்டு வந்தோம். நம்மளுடைய சேவை அவங்களுக்கு போய் சேரும் இல்லையா? முதியோர் இல்லங்கிறது மகத்தான சேவை. ஆனால் பாதி பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கனிவோடையும் நடந்துக்கிட்டு அவங்கள பராமரித்தோம்னா அதை மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைங்க.